வெல்கம் டு Galatta vlog. ஷார்ட்ஸ்ல நாளே நாள குஜராத்ல இருக்க முக்கியமான சில கோயில்கள்லாம் நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட ஒரு டீடைலான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவை ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு அவங்க 4 நாள் ட்ரிப் மாதிரி தான் வந்திருந்ததால 5 டேஸ்ல 4 டேஸ் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டு வீட்டுக்கு ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்து அப்புறம் அவங்களை அனுப்புறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 4 டே ட்ரிப்ல ஃபர்ஸ்ட் மத்தியானம் ஃபிளைட் வந்து இறங்கின உடனே பிக்கப் பண்ணிட்டு சாரங்பூர் ஹனுமான் டெம்பிளுக்கு போயிட்டோம். அங்க இருந்து நாங்க அங்க தங்கல. ஏன் தங்கலனா அடுத்த நாள் காலையில பாவ்நகர்ல இருக்கிற நிஷ்கலங்க் மகாதேவ் கோயிலுக்கு போயிருந்தோம். நிஷ்கலங்க் மகாதேவ் கோயில் காலையில தண்ணி பின்வாங்கின உடனே அப்ப தரிசனம் பண்ணணும். மூடுறதுக்குள்ள நம்ம வெளியில வந்துடணும். ஆனா அதுக்கு நிறைய டைம் கேப் இருக்கு. திடீர்னு வந்து தண்ணி மூடிடாது. பாவ்நகர் கிட்ட ஹத்தப் பங்களாஸ் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஆன்லைனில் கூகுளில் சர்ச் பண்ணும்போது ரூம்ஸ்க்காக கிடச்சிது. ஃபுட் நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கேயே சாப்பிட்ருங்க. அந்த கோயில் பக்கத்தில் இருந்து அந்த தண்ணி உள்வாங்கிற இடம் அந்த பீச் மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் கிடையாதாங்க. நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கேயே கொஞ்சம் ஃபுட் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு முன்னாடியே கேட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த கோயிலோட ஸ்தல புராணம் என்ன? பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்களை கொன்னதுக்கு அப்புறமா போருக்கு அப்புறமா ஐயோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப மனம் வருந்தினதாகவும் போருக்கு அப்புறம் அதுக்காக கண்ணன் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இது. இந்த மாதிரி லிங்கங்களை இந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணி கும்பிடுங்க அப்படின்ட்டு. அதனால 5 பஞ்ச பாண்டவர்களும் நிறுவின 5 லிங்கங்கள் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் தண்ணி வந்து அடிச்சு மூடி திரும்ப பின்னாடி போய் மூடி திறக்குது. பட் இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் இந்த 5ம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் அப்படியே இருக்கு, எந்த சேதமும் அடையாமல். அப்படிங்கிறது தான் இதில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் தரிசனம் முடிஞ்ச உடனே ரூமையும் வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து நேராக ஈவினிங்கே சோம்நாத் ரீச் ஆகிற மாதிரி கிளம்பிட்டோம். சோம்நாத் போயாச்சு. சோம்நாத்தில் முதல்ல 2 கோயில் இருக்குது. ஒன்று வந்து இப்போ இருக்கிற பெரிய கோயில் சோம்நாத் கோயில், இன்னொன்று அங்கேயே பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது. இது புது கோயில்ன்ட்டும் அதை பழைய கோயில்ன்ட்டும் சொல்கிறாங்க. உங்களுக்கு ரோட் நேம்ஸே கூட ஓல்டு சோம்நாத் ரோட் அப்படின்னே இருக்குது. நிறைய இடத்துல ஓல்டு சோம்நாத் டெம்பிள் ரோடு அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் அங்கே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். முதல்ல நைட்டே வந்து நாங்கள் சோம்நாத்தில் போய் நாங்கள் தரிசனம் முடிச்சிட்டோம். ஆக்சுவலி சோம்நாத் கோயில் மேலே லைட் ப்ரொஜெக்ஷன் ஷோ பண்ணுவாங்க ஒரு 8 o'clock கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் லேட்டாக தான் ரீச் ஆனோம். எங்களால் அந்த டைமுக்கு அங்கே போக முடியல. அதனால நாங்கள் ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலில் தரிசனத்துக்கு மட்டும் போயிட்டோம். கோயில் மூடுறதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வெளில வரப்போ கோயில் நட சாத்திட்டாங்க. அவ்வளோ ஷார்ப்பாக போயிருந்தோம் நாங்கள். நீங்கள் உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் ஏர்லியாக ரீச் பண்ணிங்கன்னா 8 o'clock கிட்ட அந்த லைட் ப்ரொஜெக்ஷன் ஷோ நடக்குது, அதை பார்க்கலாம். காலையில் எழுந்து முதல்ல அந்த பழைய கோயில் இருக்குது இல்லைங்களா, அங்கே போனோம். அங்கே போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சோம்நாத் கோயில் வந்து லீலாவதி பேலஸ் அப்படின்னு ஒரு ஸ்டே இருக்குது. அந்த இடத்துல ஆக்சுவலி ட்ரை பண்ணோம். அது ரொம்ப முன்னாடியே ரூம்ஸ் எல்லாம் புக் ஆகிடுச்சு. அதனால நாங்கள் வேறு ஹோட்டலில் போட்டோம். ஓகே, இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 month 2 month முன்னாடியே அந்த ரூம்ஸ் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்டே கீழே பிரேக்ஃபாஸ்ட் அவைலபிளாக இருந்தது, கேன்டீன் இருந்தது. அங்கே போய் தான் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. சீப் அண்ட் பெஸ்ட் ஃபுட். நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் கோயிலில் இருக்கிற கேன்டீன்ஸில் சாப்பிட்றது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ரொம்ப ஆயில் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும் உங்களுக்கு ஃபுட்டெல்லாம். ப்ளஸ் இங்கேயும் எல்லா கோயில் மாதிரி இங்கே நிறைய கோயில்களில் ஆல்மோஸ்ட் எல்லா கோயிலுமே ஃப்ரீ போஜன் இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே 11 o'clockலேருந்து ஃப்ரீ போஜனம் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்துலேயே ஒரு முக்கியமான கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன கோயில் அப்படின்னா பல்கா தீர்த். பல்கா தீர்த் என்ன இடம்? கண்ணன் இறந்தது எப்படி அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். கண்ணன் வந்து சோர்ந்து போய் ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கும்போது கண்ணன் கால் மேலே கால் இப்படி வச்சிருக்கும்போது அது பார்க்க ஒரு மான் அப்படி மாதிரி தெரிஞ்சதால அங்கேருந்து தூரத்துல இருந்து அம்பு விட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அம்பு விட்ட ஸ்தலம் தான் இந்த பல்கா தீர்த். ஸோ கண்ணன் இறந்த இடமா இது அப்படின்னு பார்த்தா நான் நெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கண்ணன் இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் அங்கேருந்து அடிப்பட்டதுக்கப்புறம் நடந்து போய் அங்கே தான் உயிர் இழந்ததாகவும் அது இன்னொரு தீர்த்து இருக்குது அப்படின்னு ஒரு பேஜில் போட்டிருந்தாங்க. அதை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ண முடியல. நீங்கள் முடிஞ்சால் அந்த தீர்த்தத்தையும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் விசிட் பண்ணுறதுக்கு. இந்த பல்கா தீர்த்தில் தான் ஜராங்கிற வேடன் கண்ணனை அம்பு விட்டது. அம்பு விட்ட உடனே ஜரா வந்து அவர்கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் அங்கே வந்து ஸ்டாச்சுவே வச்சுருக்காங்க கோயிலில். கண்ணன் படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் ஜரா வந்து கால் பக்கத்தில் வந்து மண்டிட்டு கண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரியும் அப்படி இருக்க ஒரு சிலை ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சிலை அந்த கோயிலில் மட்டும் தான் என்னால் உள்ளே கவர் பண்ண முடிஞ்சது வீடியோ. அதை நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். நீங்கள் எல்லாரும் வந்து மகாபாரதம் பார்த்துருப்போம். நிறைய பேர் விஜய் டிவியில் போட்டதில் அதில் வந்து மக்கள் அவங்க கண் முன்னாடி அழிந்து போவார்கள்ன்ற மாதிரி காந்தாரி ஒரு சாபம் விடுவாங்க. அந்த ஊரே தன் கண் முன்னாடி அழிந்து போவதை பார்த்துட்டு கண்ணன் இங்கே வந்து அமர்ந்ததாகவும் அந்த துவாரகா விட்டுட்டு இங்கே வந்து அமர்ந்ததாகவும் அந்த நேரத்தில் தான் ஜரா வந்து அம்பு விட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஜரா?
அம்பு விட்டு மன்னிப்பு கேட்கும்போது கண்ணன் வந்து போன ஜென்மத்துல நான் ராமனா இருக்கும்போது நீ வாலியா இருந்த, மறைந்திருந்த நான் உன்னை அம்பு விட்டு கொன்னுட்டேன், அதுதான் அதோட கர்ம பலன் தான் இப்ப நீ என் மேல அம்பு விட்டுருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால ஜரா இங்க என்ன நடந்தாலும் அது என்னுடைய ஆக்கம் தான், மேல ஒன்றும் கிடையாது, தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்ணன் சொல்ற மாதிரி ஒரு கதை இருக்கு. கடவுளாவே இருந்தாலும் கர்ம வினைகள்ல இருந்து வந்து தப்பிக்க முடியாது, எல்லாத்துக்குமே ஒரு பிரதிபலன் இருக்குங்கிற மாதிரி அருமையா இருந்தது. இந்த கோயில் முடிச்சுட்டு இங்க இருந்து நேரா நாங்க துவாரகா கிளம்பிட்டோம். சோம்நாத்ல இருந்து துவாரகா போற வழியில ஆக்சுவலி கீருக்கு இன்னொரு ரூட் இருக்கு. நீங்க அங்க போயிட்டு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட துவாரகாக்கு போய்க்கலாம். நாங்க ஆனா டைரக்டா துவாரகா போயிட்டோம். போற வழியில மாதவ்பூர் பீச் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஃபர்ன் ஹோட்டல்ஸ் இடத்துல தான் நாங்க லஞ்ச் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது லஞ்ச். அந்த பீச்லேயே ஆக்சுவலி நிறைய சின்ன சின்ன ஸ்டால்ஸ் இருக்கு, ஃபுட் ஸ்டால்ஸ். அங்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு கூட நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தாலும் பண்ணலாம். பீச்ல கேமல் ரைட், ஹார்ஸ் ரைட், டர்ட் பைக்லாம் இருந்தது. கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட் அங்கே ஃபர்ன் ஹோட்டல் அந்த மாதிரி எங்கேயாவது தங்கிட்டு போகலாம். துவாரகாக்கு 100 கிலோமீட்டர் முன்னாடி போர்பந்தர் ஊர் வருது. அங்கே காந்தி பிறந்து வளர்ந்த இடம் இதுதான் அப்படின்ட்டு ஒரு இடத்துல வந்து இன்னும் வச்சிட்டு இருக்காங்க அங்கே பாதுகாப்பாக. நீங்கள் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு டைம் இருந்தால் அங்கே ஒரு டீடூர் பண்ணி அங்கே நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் துவாரகா போகலாம். துவாரகா என்ட்ரு ஆகும் போதே அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ், 30 ருபீஸ் தான் டிக்கெட். உங்கள் ஹோட்டலில் தங்குற ஹோட்டலில் பார்க்கிங் இல்லைன்னா இங்கே தாராளமாக வச்சிடலாம். நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ள ஹோட்டல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த ஹோட்டல். பின்னாடி ஆக்சுவலி கோம்தி ரிவர் தெரியுது. ரிவர் வியூ மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு ரூம்ஸ். அதனால் போட்டிங், பேராகிளைடிங் மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அடுத்து கோயிலில் போனோடனே தர்ஷனம் முடிச்சிட்டோம். உள்ள ஃபோன் அலௌட் கிடையாது. கோயில் அந்த தெரு போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல கலெக்ஷன் சென்டர் மாதிரி வச்சுருக்காங்க, பூத் மாதிரி. அங்கே ஃபோனெல்லாம் டெபாசிட் பண்ணிட்டு தான் கோயிலுக்கு போகணும். அதனால தான் நான் அந்த கோயில் வந்து வெறும் அந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட் மட்டும் தான் எடுத்தேன். அந்த கோயில் தெரு ஃபுல்லாக கடைங்க தான். உள்ளே போய் கோயிலில் தர்ஷனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த ரோட்ல போய் நல்ல ஷாப்பிங் பண்ணலாம், விண்டோ ஷாப்பிங்கோ வாங்குறோமோ போகலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். துவாரகா தான் தண்ணியில் மூழ்கிடுச்சே, அந்த கேள்விக்கு தான் இப்போ பதில் சொல்ல போகிறேன். இது வந்து எனக்கும் வந்து நான் நிறைய படித்து பார்த்ததுல இருந்து தான் சொல்கிறேன். துவாரகா நான் சொன்ன மாதிரி கண்ணன் முன்னாடியே காந்தாரி வந்து சாபம் விட்டுருந்தாங்க. அந்த மாதிரி துவாரகா அழிந்து அந்த இடமே வந்து கடல் வந்து மூழ்கிடுச்சு, அப்படியே மூடிக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மூடின இடம் வந்து இந்த துவாரகாவோட கோஸ்டல் ஏரியாவில் தான் இருக்குது அப்படின்னு இப்போ நிறைய எக்ஸ்கவேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் நியூஸ். இதுதான் வந்து இப்போ இருக்க துவாரகா. இதோட கோஸ்டல் ஏரியாலேயே தான் அப்படியே அந்த பழைய துவாரகா இருக்குது அப்படின்னு கண்டினியூட்டி இருக்குது. கோம்தி ரிவரில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கோம்தி ரிவரும் கடலும் கலக்கிற இடம் இந்த இடத்துல இருக்குது. இது மூடிடுச்சு அப்படியே அந்த ஊரை அப்படின்னு சொல்கிறாங்க. துவாரகா ஃபார்ம் பண்ணப்ப கண்ணன் வந்து பேட் துவாரகா அப்படிங்கிற இடத்துல தான் மாளிகை அமைச்சு அங்கே தான் இருந்துக்கிட்டு அவர் வந்து துவாரகாவை நிர்வாகம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து இப்போவும் நம்மளால் விசிட் பண்ண முடியும். அது ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஃபெரி எடுத்து அந்த மாதிரி போய் அங்கே ரீச் ஆகணும். கண்டிப்பாக அது போங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமான இடம். துவாரகா பக்கத்தில் என்னெல்லாம் இடம் இருக்குது அப்படின்னு எங்கள் ஹோட்டலில் ஒரு சின்ன ஃபோட்டோ மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து நாகேஸ்வர், பேட் துவாரகா, ருக்மிணிஜி மந்திர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதில் ருக்மிணி மந்திர் மட்டும் எப்படியோ கவர் பண்ணிடலாம், பக்கத்துலேயே தான் 10 மினிட்ஸ் தூரம் தான், அதனால கவர் பண்ணிடலான்னு போயிட்டோம். ருக்மிணி மந்திரோட ஸ்தல புராணம். ருக்மிணி, கிருஷ்ணன் இவங்க 2 பேருக்கும் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கோவக்காரர், ஈஸியாக சபிச்சிடுவார் அப்படின்னு வந்து ரொம்ப ஃபேமஸான முனிவர் துர்வாசர். அவரை கூட்டிக்கிட்டு அவரை வந்து வீட்டுக்கு விருந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் போய் கூட்டிகிட்டு வராங்க. அது மாதிரி கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப தாகம் எடுக்குது. அதனால அந்த நேரத்தில் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய முட்டியால் ஊனியோ இல்லை காலால் குத்துன இடமோ அது எனக்கு கரெக்டாக தெரியல என்னன்ட்டு, அந்த இடத்துல வந்து தண்ணி வருது பொங்கி. அந்த தண்ணியை வந்து ருக்மிணி தேவி குடிச்சு தாகம் ஆத்திக்கிறாங்க. இப்போ வந்து துர்வாசருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. ஒரு அதிதி ஒருத்தர் வந்து கெஸ்ட் வந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அவரை நீங்க முதல்ல கவனிச்சு இருக்கணும். நீ முதல்ல உன் மனைவிக்கு வந்து தாகம் மாத்திட்டு என்ன வந்து மறந்துட்ட அப்படிங்கிற மாதிரி கோபத்துல அவர் வந்து சபிக்கிறாரு. ருக்மிணியும் வந்து கிருஷ்ணனும் வந்து கொஞ்ச நாள் இந்த மாதிரி பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சபிச்சிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் துவாரகால கிருஷ்ணரும் அதுல இருந்து இவ்வளவு தூரத்துல வந்து ருக்மிணி தேவி மந்திரம் இருக்கு அப்படின்னு அங்க வந்து ஆக்சுவலி உள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் நிக்க வச்சு எல்லாம் கொஞ்சம் வந்து ஆளுங்க வந்தோன்னு நிக்க வச்சு இந்த ஸ்தல புராணம்லாம் வந்து ஐயர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பண்டித் உள்ள அனுப்புறாருன்னா. அதனாலதான் இந்த இடத்துலயே வந்து சுத்தி முத்தி குடிக்கிற தண்ணி, நல்ல தண்ணி அவ்வளோ கிடைக்காது இந்த இடத்துலயே அப்படின்னு சொல்றாங்க இந்த சாபத்தால.
எல்லா கோயில்லயும் வந்து என்னென்னமோ பிரசாதம் குடுப்பாங்க. பாலு, அபிஷேகம் பண்ண பாலு, இல்லன்னா வந்து பேடா. இந்த குஜராத்ல நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, பேடா தான் வந்து பிரசாதம் தருவாங்க. லட்டு தருவாங்க. பட் இந்த இடத்துல குடிக்கிற தண்ணி தராங்க. ஏன்னா, இந்த சாபத்தினால குடிக்கிற தண்ணி தான் வந்து பிரசாதமாவே குடுக்குறாங்க. முடிச்சுட்டு வெளில வந்தோனே ஒரு தட்டு நெறைய தண்ணி வச்சுட்டு குடுக்குறாங்க. டேங்க் தண்ணிக்கு இவ்ளோ அப்படிங்கிற மாரி, தானம் இவ்ளோ குடுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. உள்ள போனோனே கோயில் சுத்தியும் வந்து அந்த சாபம் அந்த கதை சொன்னோம் இல்லையா? அது வந்து அப்படியே பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நடுவுல ருக்மணி தேவி இருக்கிறாங்க. ருக்மிஞ்சி மந்திர் முடிச்சதுக்கு அப்புறமா டைரக்ட்டா அங்க இருந்து நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் குஜராத்தோட 4 டேஸ் ட்ரிப்ல நாங்க முக்கியமான கோயில்கள்லாம் கவர் பண்ணது.